VCD नंबर 475 475 भक्ति करते आधा कल्प उतरते हैं. பக்தி பண்ணி பாதி கல்பம் இறங்குறாங்க. उसको कहा जाता है उतरती कला. அதுக்கு சொல்லப்படுகிறது இறங்கும் கலை. 84 जन्म लेने पड़ते हैं. 84 ஜென்மங்களை எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும்னு சொல்றாங்க. फिर एक जन्म में तुम्हारी उड़ती कला होती है. பிறகு ஒரு ஜென்மத்துக்கு உங்களுக்கு எப்படின்னா பறக்கும் கலை என்றது ஏற்படுது. चढ़ती कला कहूँ, ஏறுங்கலைன்னு சொல்லுங்க. इसको कहा जाता है ज्ञान मार्ग. இதுக்கு சொல்லப்படுகிறது ஞான மார்க்கம். तो ज्ञान के लिए कितना समय गया हुआ है. அப்போ ஞானத்துக்காக எவ்வளவு நேரம் சொல்லி மகிமை இருக்குது. भक्ति से பக்தி மூலமாக उतरती कला दुर्गति आधा कल्प. பாதி கல்பத்துக்காக இறங்கும் கலை துர்கதி. और ज्ञान से चढ़ती कला பிறகு ஞான மூலமாக ஏறும் கலை कितनी, எவ்வளோ कितने टाइम में जीवन मुक्ति. எவ்வளவு நேரத்துக்குள்ள ஜீவன் முக்தி. 1 सेकंड में जीवन मुक्ति. ஒரு செகண்ட்ல ஜீவன் முக்தி. रावण राज्य जो कि द्वापर से चलता आता है, ராவண ராஜ்யம் அது துவாபர் யுகத்திலிருந்து என்ன போயிட்டே வருதோ அப்படி என்ன வந்துட்டே இருக்குது. वो तो खत्म होकर के फिर राम राज्य स्थापित होता है. அது முடிஞ்சு போய் ராமராஜ்யம் ஸ்தாபனை ஆகுது. ये ड्रामा में 84 जन्म पूरे हैं. இது டிராமால 84 ஜென்மம் கம்ப்ளீட் ஆக இருக்குது. 84 जन्म पूरे होते हैं. 84 फिर ஜென்மங்கள் चढ़ती कला से सबका भला होता है. 84 ஜென்மங்கள் எப்போ கம்ப்ளீட் ஆகுதோ அப்போ ஏறும் கலை மூலமாக எல்லாருக்குமே நன்மை என்றது ஏற்படுது. ये अक्षर कहाँ किसी शास्त्र में है? இந்த வார்த்தைகள் எங்கேயாவது சாஸ்திரத்துல இருக்குதா? चढ़ती कला तेरे वाने सर्व का भला. ஏறும் கலையால என்னன்னா உன்னோட ஏறும் கலையால எல்லாருக்காக கூடயும் அது மூலமா நன்மை ஏற்படுது. सबकी चढ़ती कला எல்லாருக்குமே ஏறும் கலை நடக்குது ஆகுது. और सर्व का भला. பிறகு எல்லாருக்குமே நன்மை ஏற்படுது. लेकिन सर्व की सदगति करने वाला तो एक ही है. ஆனா அனைவருக்குமே சத்கதி கொடுக்க கூடியவர் ஒருத்தர் தான். वो बाप है ना. அவங்க அப்பா இருக்காங்க இல்லையா? और सन्यासी उदासी तो अनेक प्रकार के हैं. பிறகு சன்னியாசி बहुत मतांतर हैं. பிறகு சன்னியாசி உதாசிகள் நிறைய விதமானவங்க இருக்காங்க. நிறைய மதாந்தரங்கள் இருக்குது. शास्त्रों में लगा हुआ है कि कल्प की आयु लाखों वर्ष की है. சாஸ்திரத்துல எழுதப்பட்டிருக்குது கல்பத்தினோட ஆயுள் லட்சக்கணக்கில் வருஷங்கள்னு சொல்லி. जो भी शास्त्रों में बातें आई है कहाँ की यादगार है. இந்த சாஸ்திரத்துல ஏதெல்லாம் விஷயங்கள் வந்திருக்குதோ அது எந்த டைமினோட நினைவார்த்தமா இருக்கு. तो लाखों वर्ष की यादगार कैसे हो गई? அப்போ லட்சக்கணக்கில் வருஷங்கள் என்ற நினைவார்த்தம் எப்படி ஆயிடுச்சு? संगम युग में சங்கம் யுகத்துல जिसे ज्ञान मार्ग कहा जाता है, இதுக்கு ஞான மார்க்கம் சொல்லப்படுகிறது. वो चढ़ती कला का ज्ञान मार्ग तो 1 सेकंड का है. அந்த செடுத்தி கலா ஏறும் கலையினோட ஞான மார்க்கம் ஒரு செகண்டுக்காக இருக்குது. बाकी तो सब प्रारब्ध है. மற்றபடி எல்லாமே பிராப்தியா இருக்குது. तो लाखों वर्ष आए क्यों कह दी? அப்போ லட்சக்கணக்கில்
வருஷங்கள் ஆயுளன்னு சொல்லி ஏன் சொல்லிட்டாங்க? क्योंकि एक एक युग की ஏன்னா ஒவ்வொரு யுகத்தினோட शूटिंग होती है। ஷூட்டிங் ஆகுது. हर युग में ஒவ்வொரு யுகத்திலையும் जो भी वर्ण है, ஏதெல்லாம் வர்ணங்கள் இருக்கு, देवता वर्ण सतयुग में, त्रेता में क्षत्रिय वर्ण, தேவதா வர்ணம் சத்யுகத்துல, திரேதால க்ஷத்ரிய வர்ணம். उनको 4 अवस्थाओं से उतरना होता है। அது எப்படின்னா 4 ஸ்டேஜஸ்னால இறங்க வேண்டியதாக இருக்கும். तो वो 4 अवस्थाएं அந்த 4 ஸ்டேஜஸ் जो उतरती कला दिखाती है, இறங்கும் கலையை என்ன காமிக்குது? उनमें शूटिंग में हिसाब किताब बन जाता है। அது ஷூட்டிங் பீரியட்ல அதோட கணக்கா ஏற்படுதுன்னு சொல்றாங்க. पहले युग की शूटिंग में जरूर टाइम ज्यादा लगेगा। ஃபர்ஸ்ட் யுகத்தினோட ஷூட்டிங்ல கண்டிப்பாக டைம் என்றது அதிகம் ஏற்படும். तो सतयुग को बहुत लंबी आयु दे दिए। அவங்க சத்யுகத்துக்கு ரொம்ப நீண்ட கால ஆயுளன்னு சொல்லிட்டாங்க. जैसे कोई मकान बनता है, எப்படி இப்போ ஒரு வீடு உருவாகுது, फाउंडेशन डालते हैं, पहला माड़ा तैयार करते हैं, तो ஃபவுண்டேஷனை போடுறாங்க. ஃபர்ஸ்ட் बहुत लंबा टाइम लग जाता है। அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் என்ன ரெடி, ஃபர்ஸ்ட் இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் என்ன ரெடி செய்யறாங்களோ அதுல ரொம்ப நேரம் ஆயிடுது. फिर दूसरे युग की शूटिंग उसके मुकाबले जल्दी होती है। பாபா சொல்றாங்க ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா டைம் அதிகம் ஏற்படுது, செகண்ட் யுகத்தினோட ஷூட்டிங்குக்கு கம்மி நேரம் ஏற்படுது. ऐसे ही द्वापर युग की शूटिंग, அதே மாதிரிதான் துவாபர் யுகி ஷூட்டிங், फिर कलयुग की शूटिंग। பிறகு கல்யுகி ஷூட்டிங். तो शास्त्रों में அப்போ சாஸ்திரத்துல सतयुग की आयु 4 गुनी दिखाई दी, சத்யுகத்தினோட ஆயுள் 4 மடங்கு அதிகம் காமிச்சிருக்காங்க. त्रेता की 3 गुनी, द्वापर की 2 गुनी, திரேதாது 2 மடங்கு, திரேதாது 3 மடங்கு, துவாபரத்து 2 மடங்கு, और कलयुग की கலியுகத்து 1 गुनी। 1 மடங்கு. टोटल मिला के लाखों वर्ष कर दिया। டோட்டல் கலந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா லட்சக்கணக்கில் வருஷங்கள்னு சொல்லிட்டாங்க. फिर कोई शंकराचार्य निकले, பிறகு ஏதோ சங்கராச்சாரி வெளிப்பட்டாங்க. उनकी मत निकली அவங்களோட டைரக்ஷன் வெளிப்பட்டது. कि 10,000 वर्ष का कल्प है। 10,000 வருஷங்களினோட கல்பம் இருக்குன்னு. देखो कितना फर्क हो जाता है। அப்ப பாருங்க எவ்வளவு வித்தியாசம் ஆயிடுது. कोई फिर कहेंगे इतने 1000 वर्ष, இப்ப சிலர் என்ன சொல்வாங்கன்னா இத்தனை 1000 வருஷங்கள். अनेक मनुष्य हैं, अनेक धर्म हैं, अनेक मतें हैं, நிறைய மனிதர்கள், நிறைய டைரக்ஷன்ஸ், நிறைய தர்மங்கள். तो बातें बदलती जाती हैं। அப்போ விஷயங்கள் மாறிட்டே போகுதுன்னு சொல்றாங்க. सतयुग में तो होती ही एक मत है। சத்யுகத்துல இருக்கிறது ஒரு டைரக்ஷன். ये बाप बैठ तुम बच्चों को सृष्टि की आदि मध्यंत की नॉलेज देते हैं। இப்போ அப்பா உட்காந்து உங்களுக்கு சிருஷ்டியினோட முதல் இடை கரையினோட நாலேஜ கொடுக்கறாங்க. इसे सुनाने में कितना समय लगता है? இத சொல்லுறதுல எவ்வளவு நேரம் ஆகுது? क्या कहेंगे? என்னன்னு சொல்லிருக்காங்க? जो आदि मध्यंत की नॉलेज देती हैं उसे सुनाने में कितना समय लगता है? இப்போ முதல் இடை கரையினோட நாலேஜ் என்ன இருக்குதோ அது சொல்லுறதுல எவ்வளவு நேரம் ஆகுது? सुनाते ही रहते हैं। சொல்லிட்டே தான் இருக்காங்க. सुनाते सुनाते कितना समय लग जाता है? சொல்ல சொல்ல எவ்வளவு நேரம் ஆயிடுது?
जब तक जीना है எப்ப வரைக்கும் உயிரோட இருக்கணுமோ तब तक पीना है। அப்ப வரைக்கும் குடிக்கணும். ऐसे नहीं कह सकते हैं कि पहले ये सब बातें क्यों नहीं सुनाई। இப்படி சொல்ல முடியாது, முன்னாடி இந்த விஷயங்களையே சொல்லலன்னு. अब क्यों बताते हैं? இப்போ ஏன் சொல்றீங்க? स्कूल में पढ़ाई नंबरवार होती है ना। ஸ்கூல்ல படிப்பு நம்பர்வாராக இருக்கோ இல்லையா? एक ही जैसी पढ़ाई हमेशा थोड़ी होती है ஒரே மாதிரி படிப்பு சதா ஒன்னும் இருக்கிறது இல்ல. कि जो बेसिक नॉलेज में पढ़ाते रहे वही फिर आगे पढ़ावेंगे। இப்போ பேசிக் நாலேஜ்ல என்ன படிப்பு படிக்க வைக்கிறாங்களோ அதேதான் முன்னாடி கூடயும் படிக்க வைப்பாங்க என்ற விஷயம் இல்ல. टाइम तो लग जाता है ना। நேரம் என்றது ஏற்படுது இல்லையா? अव्वल नंबर நம்பர் 1 और लास्ट नंबर। பிறகு லாஸ்ட் நம்பர். ज्यादा लंबी पढ़ाई किसकी चलेगी? ரொம்ப நீளமான படிப்பு யாரோடது போகும்? जब तक जीना है எப்போ வரைக்கும் உயிரோட இருக்கணுமோ तब तक அப்போ வரைக்கும் पीना है। குடிக்கணும். तो सबसे कम टाइम किसकी पढ़ाई का लगेगा? அப்போ எல்லாத்தை விட கம்மி நேரம் யாரோட படிப்புக்காக ஏற்படும்? और सबसे लंबा टाइम किसकी पढ़ाई का लगेगा? பிறகு ரொம்ப நீளமான டைம் யாரோட படிப்புக்காக ஏற்படும்? है? बहुत कम टाइम लगता है। ரொம்ப கம்மி டைம் ஏற்படுது. माना அப்படின்னா वो देवान में அவங்க தேகாபிமானத்துல कम समय जीता है கம்மி நேரத்துல இருப்பாங்க, கம்மி நேரம் இருப்பாங்களா? और बाकी नंबरवार மற்றபடி நம்பர்வாராக ज्यादा लंबे समय तक देवान में जिंदा रहते हैं। ரொம்ப நீண்ட கால வரைக்கும் தேகாபிமானத்துல உயிரோட இருப்பாங்க. छोटे बच्चे के आर्गन्स छोटे तो होते हैं ना। இப்போ சின்ன குழந்தைகளினோட ஆர்கன்ஸ் சின்னதாக இருக்கோ இல்லையா? तो फिर उसको सिखाया जाता है। அப்போ அவங்களுக்கு சொல்லப்படுகிறது. फिर जैसे जैसे आर्गन्स बड़े होते जाएंगे அப்போ அவங்களுக்கு கத்து கொடுக்கப்படுகிறது. பிறகு எப்படி எல்லா ஆர்கன்ஸ் பெருசாக போயிட்டே இருக்குமோ तो उसकी बुद्धि का ताला खुलता जाएगा। வளருமோ அப்போ அதோட புத்தியினோட பூட்டுன்றது ஓபன் ஆயிடும். तो यहाँ भी அப்போ இங்கவும் आत्माओं की आयु कैसे नापी जाए? ஆத்மாக்களோட ஆயுள எப்படி அதை மெஷர் பண்றது? அளவு எப்படி எடுக்கிறது? कोई ऑलराउंड पार्ट बजाती है, இப்போ ஒருத்தர் ஆல்ரவுண்ட் பாட்டை செய்யறாங்க, कोई फिर नंबरवार पार्ट बजाती है। சிலர் நம்பர்வாராக பாட்டை செய்யறாங்க. पढ़ाई धारण करते जाएंगे। படிப்பு தாரணை பண்ணிக்கிட்டே போகுவாங்க. छोटे बच्चे की बुद्धि में तो कुछ धारणा नहीं हो सकती। சின்ன குழந்தைகளோட புத்தில எதுவுமே தாரணை ஆக முடியாது. यहाँ भी இங்கவும் जो छोटे हैं யாரு சின்னவங்க இருக்காங்க उनकी बुद्धि में बैठता नहीं। அவங்களோட புத்தில உட்காருறது கிடையாது. जो बड़े हैं, समझू हैं, सयाने हैं, யாரு பெரியவங்க இருக்காங்க, புத்திசாலியாக இருக்காங்க, उनकी बुद्धि में झट बैठ जाता है। அவங்களோட புத்தில டக்குன்னு உட்காந்துடுது. छोटा बच्चा बड़ा होता है तो फिर वही बैरिस्टर, जज आदि बन जाता है। அந்த சின்ன குழந்தை எப்போ பெரியவங்க ஆகுறாங்களோ அப்போ ஜட்ஜ், பாரிஸ்டர் எல்லாம் ஆயிடுறாங்க. इसमें भी ऐसे ही இதுல கூடயும் இப்படியேதான். कोई की बुद्धि में धारणा अच्छी रीति होती है, சிலரோட புத்தில தாரணா நல்லபடியாக ஆகுது. बाप कहते हैं அப்பா சொல்றாங்க, मैं आया हूँ पतित से पावन बनाने।
நான் வந்திருக்கேன் பதித்தர்களை பாவனமாக ஆக்குறதுக்காக. मकसद क्या बताया आने का? வந்திருக்கிற காரணம் என்னன்னு சொல்லிருக்காங்க. पतितों को पावन बनाने के लिए आया हुआ हूँ. பதித்தர்களை பாவனமாக ஆக்குறதுக்காக வந்திருக்கேன். ज्ञान सुनाना मकसद नहीं है. இப்போ உத்தேசம் என்றது அப்படின்னா லட்சம் என்றது ஞானம் சொல்றதுக்காக ஒண்ணு சொல்றது இல்ல. ज्ञान तो साधन है. ஞானம் சாதனா இருக்குது, ஜஸ்ட் ஒரு ஆதாரமா இருக்கு. जैसे कपड़े धोए जाते हैं, எப்படி துணிய துவைக்கிறாங்க, तो क्या साधन लेते हैं मुख्य? அப்போ என்ன முக்கியமான சாதனைய எடுத்துக்கிறாங்க? जल लेते हैं. தண்ணிய எடுத்துக்கிறாங்க. तो यहाँ है ज्ञान जल. அப்போ இங்க இருக்குது ஞானத்தினோட தண்ணி. ये ज्ञान जल साधन है. இந்த ஞானத்தினோட தண்ணி சாதனா இருக்குது, पतितों को पावन बनाने के लिए. பதித்தர்களை பாவனமாக ஆக்குறதுக்காக. बहुत गंदा पैदा कपड़ा होता है, ரொம்ப அழுக்கான துணிகளாக இருந்ததுன்னா तो ज्यादा पानी चाहिए. அப்போ அதிக தண்ணி தேவைப்படும். थोड़ा गंदा होता है, கொஞ்சம் ஒருவேளை அழுக்காக இருந்ததுன்னா तो कम पानी में काम चलता है. அப்போ கம்மி தண்ணிலேயே வேலை நடக்குது. तो यहाँ भी हिसाब बना हुआ है. அப்ப பாபா சொல்றாங்க இங்க கூடயும் கணக்கு இருக்குது. जब तक जीना है எப்போ வரைக்கும் உயிரோட இருக்கணுமோ तब तक पीना है. அப்போ வரைக்கும் குடிக்கணும். माना बाप जब आते हैं पढ़ाई पढ़ाने, அப்படின்னா அப்போ அப்பா எப்போ வராங்களோ படிக்க வைக்கிறதுக்காக तो कोई की बुद्धि में तो झट बैठ जाता है. சிலரோட क्या? புத்தியில டக்குன்னு உட்கார்ந்துடுது. क्या बैठ जाता है? என்ன உட்கார்ந்துடுது? अलफ को मिला अल्लाह, बे बादशाही सारी भागीदार को दी. அலஃப்க்கு அல்லாஹ் கிடைச்சாங்க, பிறகு பே இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு முழு ராஜாங்கத்தை கொடுத்துட்டாங்க. आई तार अल्लाह की हुआ रेल का राही. இப்போ அல்லாஹ் லெட்டர் அனுப்புனாங்க. அப்போ என்ன ஆயிட்டாங்க? இவங்க கிளம்பிட்டாங்க ட்ரெயின்ல. அப்படின்னா ட்ரெயினோட அந்த अलफ को मिली है अलफ को मिली अल्लाह, அலஃப்க்கு அல்லாஹ் கிடைச்சாங்க, बे बादशाही सारी பே பாட்ஷாஹி எல்லாமே भागीदार को दे दी. அந்த ராஜாங்கத்தை எல்லாமே அந்த பார்ட்னருக்கு கொடுத்துட்டாங்க. हमारे काम की चीज ये नहीं है. அந்த அல்லாஹ் என்ன பண்ணிட்டாங்க? அவங்களோட பார்ட்னர் இருந்தாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாமே அந்த ராஜாங்கத்தை கொடுத்துட்டாங்க. இது எனக்கு வேலைக்கு வராத பொருள்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. कोई तो ऐसे होते हैं, कोई सेंटर का इंचार्ज बन जाएंगे, சிலர் இப்படி இருப்பாங்க. எப்படின்னா இப்போ ஒரு சென்டருக்கு இன்சார்ஜ் ஆயிடுவாங்க, तो बस அவ்வளவுதான். जैसे बड़े भारी राजा बन गए. எப்படின்னா மிகப்பெரிய ராஜா ஆயிட்டாங்க. जोनल इंचार्ज बन जाएंगे, बात मत पूछो. ஜோனல் இன்சார்ஜ் ஆயிட்டாங்கன்னா பேச்ச கேட்காதீங்க. कहीं तबक्का मिल गया, எங்கயாவது இடம் கிடைச்சிடுது அப்படின்னா அந்த ஸ்டேட்டஸ் கிடைச்சிடுதுன்னா क्या मुख्य प्रशासिका, அந்த சீஃப்னு சொல்லி அவங்களுக்கு அப்படின்னா ரூல் பண்ணக்கூடியவங்கன்னு சொல்லி काहे की मुख्य प्रशासिका, முக்கியமானவங்க சீஃப்னு சொல்லி அவங்களுக்கு டைட்டில் கிடைச்சது. எங்க எங்க அவங்க சீஃப்? है सारे विश्व की முழு உலகத்துக்கு जितने भी सेंटर्स हैं, ஏதெல்லாம் சென்டர்ஸ் இருக்குதோ எத்தனைலாம் சென்டர்ஸ் இருக்கு, और उन सेंटर्स के द्वारा सारी दुनिया कंट्रोल की जानी है. பிறகு அந்த சென்டர்ஸ் மூலமாக முழு உலகத்தை கண்ட்ரோல் செய்யப்படணும் படும். तो बस नशा ही चढ़ जाता है वर्ल्ड मदर का. அவ்வளவுதான், போதையே ஏறிடுது வேர்ல்டு மதரா இருக்கேன்னு.
बाप की बुद्धि में जो बाप के रूप में पार्ट बजाता है मनुष्य सृष्टि का, அப்பாவோட புத்தியில இப்போ அப்பாவோட ரூபத்துல மனித சிருஷ்டினோட அப்பா ரூபத்துல என்ன பாட்ட उसकी செய்யறாங்க, बुद्धि में शुरुआत से ही बैठता है அவங்களோட புத்தியில ஆரம்பத்துல இருந்தே உட்காருது என்ன, बेबादशाही सारी भागीदारी। இந்த பாட்ஷாய் இந்த ராஜாங்கம் எல்லாமே பாகிதாரனுக்கு அப்படின்னா பார்ட்னருக்கு கொடுத்துட்டேன்னு. अल्पकाल की बादशाही है, இது கொஞ்ச நேரத்துக்கான ராஜாங்கம் ஆயிருக்கு. ये बादशाही हमें இந்த ராஜாங்கம் நமக்கு नहीं चाहिए। हमको तो क्या मिल गया, நமக்கு தேவை இல்ல. நமக்கு என்ன கிடைச்சிட்டாங்க, யாரு கிடைச்சிட்டாங்க, ऊंचे से ऊंचे मिल गया। உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் கிடைச்சிட்டாங்க. बाप कहते हैं அப்பா சொல்றாங்க, मैं अभी आया हुआ हूँ। நான் இப்போ வந்திருக்கேன். पतित बुद्धियों को பதித்த புத்தி யார் இருக்காங்களோ அவங்கள पावन बुद्धि बनाने के लिए, பாவன புத்தியாக ஆக்குறதுக்காக. तो अभी इस पतित दुनिया से वैराग आना चाहिए। அப்போ இந்த பதித்த உலகத்திலிருந்து வைராகியம் வரணும். कोई को फिर आपाधापी चढ़ती, यह कंट्रोल कर लूं, इसको कंट्रोल कर लूं, उसको कंट्रोल कर लूं। சில பேருக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கும். இது கண்ட்ரோல் பண்ணணும், அது கண்ட்ரோல், இவங்கள கண்ட்ரோல் பண்ணணும், அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும். इतनी जमीन हमारी, उतना जमीन तुम्हारी, இவ்வளோ லேண்ட் என்னோடது, அவ்வளோ லேண்ட் உன்னோடது, इतना आकाश हमारा, इतना आकाश तुम्हारा। இவ்வளோ இந்த அளவுக்கு ஆகாயம் என்னோடது, நம்மளோடது, அந்த அளவுக்கு ஆகாயம் உங்களோடது. इतना रकबा हमारा, हमारे रकबे में आकर के तुमने कैसे ज्ञान सुनाया। எப்படின்னா இவ்வளோ ஏரியா நம்மளோடது, நம்ம ஏரியால வந்து நீங்க எப்படி ஞானத்தை சொன்னீங்க. இவ்வளோ கண்ட்ரோலிங் இடம் என்னோடதா இருக்கு. तुम बच्चों को குழந்தைகளான உங்களுக்கு इन सब से वैराग आना चाहिए। இந்த எல்லா விஷயத்திலிருந்து வைராகியம் வரணும். आत्मा पावन बन गई ஆத்மா பாவனம் ஆயிடுச்சுன்னா तो फिर इस पतित दुनिया में रह नहीं सकती। उसका इस पतित दुनिया में பிறகு இந்த பதித்த உலகத்துல இருக்க முடியாது. அவங்களுக்கு இந்த பதித்த உலகத்துல राग मन அன்பு प्रीति அப்படின்னா அந்த ஒரு அன்பு என்றது रहेगी नहीं, இருக்காது. वैराग आ जाएगा। வைராகியம் வந்துரும். पावन दुनिया में मनुष्य भी पावन है, பாவன உலகத்துல மனிதர்கள் கூடயும் பாவனம். और पतित दुनिया में பிறகு பதித்த உலகத்துல पतित मनुष्य ही रहते हैं। பதித்த மனிதர்கள் தான் இருப்பாங்க. क्योंकि ये है ही रावण राज्य। ஏன்னா இது ராவண ராஜ்யமா தான் இருக்குது. यथा राजा रानी ராஜாராணி எப்படி तथा இருக்காங்களோ प्रजा, அதே மாதிரி தான் பிரஜைகள் இருப்பாங்க. ये सारा ज्ञान बुद्धि से समझने का है। இப்போ எல்லா ஞானம் புத்தி மூலமாக புரிஞ்சுக்கிறதா இருக்குது. समझो शंकराचार्य को मान दे करके ऊपर में बिठाया है। ஃபார் எக்ஸாம்பிள் சங்கராச்சாரிக்கு அவங்களுக்கு கௌரவத்தை கொடுத்து மேல உட்கார வச்சிருக்காங்க, ऊंची सीट दे दी है। உயர்ந்த சீட்டை கொடுத்திருக்காங்க. तो बुद्धि में ख्याल रहना चाहिए। அப்போ புத்தியில சிந்தனை இருக்கணும். क्या என்ன, कि बाबा तो कहते हैं मैं तुम्हें विश्व की बादशाही देता हूँ, பாபா சொல்றாங்க நான் உங்களுக்கு உலகத்தினோட ராஜாங்கத்தை கொடுக்கறேன். तो हम विश्व के बादशाह बनते हैं तो हमारी ऊंची गद्दी होनी चाहिए। நம்ம உலகத்துக்கு ராஜா ஆகிறோம்னா நம்மளோட கத்தி மேல இருக்கணும். शंकराचार्य को ऊंची स्टेज में क्यों बिठाया है? இந்த சங்கராச்சாரிய ஏன் உயர்ந்த ஸ்டேஜ்ல உட்கார வச்சிருக்காங்க? बाप कहते हैं அப்பா சொல்றாங்க कि ख्याल रखना चाहिए இந்த சிந்தனைய வச்சுக்கணும். कि हम पाठधारी हैं। நம்ம பாட்தாரிகளா இருக்கிறோம். क्या என்ன, इस समय जो भी बड़े बड़े हैं
இந்த நேரத்துல யாரெல்லாம் பெரிய பெரியவங்க இருக்காங்க उनको मान मर्तबा देने का हमारा அவங்களுக்கு பேரு புகழ் கொடுக்கறது पार्ट है। क्या அது நம்மளோட பார்ட்டா இருக்கு। पार्ट है? என்ன பார்ட்டா இருக்கு? जो ऊंचे ऊंचे बाप हमारा वही आया हुआ है। இப்போ உயர்ந்ததிலும் உயர்ந்த அப்பா யாரு? நம்மளோடவங்க வந்திருக்காங்க। क्या कहता है? என்ன சொல்றாங்க? आई एम योर मोस्ट ओबीडियंट सर्वेंट। நானு உங்களுக்கு ரொம்ப கட்டளைக்கு கீழ்ப்படிந்த சேவகன் இருக்கிறேன்। तो फॉलो फादर, அப்போ ஃபாலோ ஃபாதர்। हम बच्चों को भी क्या करना है? குழந்தைகளான நமக்கு கூட என்ன செய்யணும்? जो भी इस दुनिया में मान मर्तबा वाले हैं யாரெல்லாம் இந்த உலகத்துல பேரு புகழ் இருக்கக்கூடியவங்க उनको थोड़ा இருக்காங்க मान मर्तबा देने से हमारा क्या चला जाएगा? அவங்களுக்கு கொஞ்சம் பேரு புகழ் கொடுக்கறதுனால நமக்கு என்ன கஷ்டம்? இதுல हमारी तो अंदरूनी बात है நம்மளோடது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள்। और उनका मान मर्तबा तो அவங்களோட பேரு புகழ் என்றது बाहर की दुनिया का है। வெளி உலகத்து தான் இருக்குது। तो बुद्धि में ख्याल रहे कि हम तो पार्टधारी हैं। புத்தில இந்த சிந்தனை இருக்கணும், நாம பாட்தாரிகள் ஆயிருக்கிறோம், पार्ट बजाते हैं। பாட்ட செய்யறோம்। नाटक में पार्ट बजाने वाले पार्टधारी होते हैं ना। எப்படி நாடகத்துல பாட் செய்யக்கூடிய பாட்தாரிகள் இருப்பாங்க இல்லையா? कोई को हीरो का पार्ट मिलता है, कोई को गधे का पार्ट बनता है। சிலருக்கு இப்போ ஒருத்தருக்கு ஹீரோ பார்ட் கிடைக்குது, ஒருத்தருக்கு கழுதையினோட பார்ட் கிடைக்குது। तो जो गधे का पार्ट मिलता है वो ये समझ के बैठ जाता है कि हम गधा हो गए। இப்போ யாருக்கு கழுதையினோட பார்ட் கிடைக்குதோ அவங்க இப்படி நினைச்சுக்கிட்டு உட்காந்துடுறாங்களா, நான் கழுதைதான் ஆயிருக்கேன்னு। हो सकता है कोई गलती कर दे, हीरो पार्टधारी बड़ी गलती कर दे। இப்படி ஆகலாம்। இப்போ ஹீரோ பாட்தாரியே பெரிய தவறு பண்ணிட்டாங்க। लोग तालियां बजाते, अरे ये कैसा पार्ट बजा रहा है। அப்போ ஜனங்க கைய தட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, என்ன இது, என்ன இந்த எப்படிப்பட்ட பாட்டை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு। और हो सकता है गधा गधे के रूप में जो पार्ट बजाए பிறகு இப்படியும் ஆகலாம், वो बहुत फर्स्ट क्लास पार्ट बजाए। கழுதையினோட ரூபத்துல என்ன பாட்டை செஞ்சுட்டு இருக்குதோ அது ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன பாட்டை செஞ்சுட்டு இருக்குது। लोग कहें ये तो हूबहू गधे मिसल पार्ट बजाए। ஜனங்க என்ன சொல்வாங்கன்னா இவங்க ஆஸ் இட் இஸ் கழுதை போலயே பாட்டை செய்யறாங்கன்னு। यो वो है तो सर्प मिसल। அப்படி பார்த்தோம்னா அவங்க பாம்பு போல। யாரு? शंकराचार्य। சங்கராச்சாரிய। अंदर से हम समझते हैं அது நாம உள்ளுக்குள்ள புரிஞ்சுக்கிறோம் कि वो है तो सर्प मिसल, क्योंकि बाप से उसकी विपरीत बुद्धि है। அவங்க இருக்கிறது எப்படின்னா பாம்பு போல, ஏன்னா அவங்களது அப்பா கூட விபரீதமான புத்தியா இருக்கு। शंकराचार्य की சங்கராச்சாரியது अर्थात दुश्मनी बुद्धि है। அப்படின்னா துஷ்மனி, அப்படின்னா எதிரியான புத்தி, சத்ரு। कैसे? எப்படி? वो कहते हैं मैं आत्मा सो परमात्मा। என்ன சொல்றாங்கன்னா ஆத்மா, நான் தான் பரமாத்மா இருக்கு, ब्रह्मास्मि, நான் தான் பிரம்மா, शिवो हम। நான் தான் சிவன்। सारी बातें उल्टी कर देता है। எல்லா விஷயத்த தலைகீழாக ஆக்கிடுறாங்க। परमात्मा को सर्वव्यापी कह देते हैं, பரமாத்மாவை சர்வவியாபின்னு சொல்லிடுறாங்க, उल्टी ही बात बोल देते हैं। தலைகீழான விஷயத்தை தான் சொல்லிடுறாங்க। बाप कहते हैं मैं एक व्यापी हूँ, और वो कहते हैं அப்பா சொல்றாங்க நான் ஒரு வியாபியா இருக்கிறேன், பிறகு அவங்க சொல்றாங்க भगवान तो सर्वव्यापी है। பகவான் तो विपरीत बुद्धि हुई ना। சர்வவியாபியா இருக்காங்க, அப்போ விபரீதமான புத்தி ஆச்சு இல்லையா? इस समय तो सबकी है बाप से विपरीत बुद्धि। இந்த நேரத்துல எல்லாரோட புத்தி கூடயும் அப்பாக்கு விபரீதமாக இருக்கு। ஏன்? अभी शंकराचार्य की विपरीत बुद्धि बता रहे थे। இப்போதான் சங்கராச்சாரியது விபரீதமான புத்தின்னு சொல்லிட்டு இருந்தாங்க। अभी कहने लगे सबकी विपरीत बुद्धि है। இப்ப சொல்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க எல்லாரோடது கூடயும் விபரீதமான புத்தின்னு। क्यों? ஏன் இப்படி? सब मानते हैं सर्वव्यापी। எல்லாருமே ஏத்துக்கிறாங்களா சர்வவியாபின்னு? सबकी विपरीत बुद्धि इसलिए है
ಎಲ್ಲರೊಡದು ಕೂಡಯೂ ವಿಪರೀತ ಬುದ್ಧಿ ಏன்னா कि एक मुकर्रर रथ में आए हुए बाप को ஒரு முக்கர ரூபத்துல வந்திருக்கிற அப்பாவ कांस्टेंट निश्चय बुद्धि होकर के कोई கான்ஸ்டன்ட் நிச்சய புத்தியாக இருந்து யாரு கூடயும் नहीं पहचानता। தெரிஞ்சுக்கிறது இல்ல। आज निश्चय बुद्धि है, உறுதியாக நிச்சய புத்தியில இருந்து புரிஞ்சுக்கிறது இல்ல। இன்னைக்கு நிச்சய புத்தி இருக்கு, நாளைக்கு निश्चय ऊपर पड़ता है। நிச்சயம் போயிடுது। तुम बच्चे तो बाप को याद करते हैं, குழந்தைகளான நீங்க அப்பாவை நினைவு செய்றீங்க। याद करते हो तो जरूर निश्चय बुद्धि हुआ। நினைவு செய்றீங்கன்னா கண்டிப்பாக நிச்சய புத்தி ஆனீங்க। अंदर में बाप के लिए प्यार भी है। உள்ளுக்குள்ள அப்பாக்காக அன்பு கூடயும் இருக்குது। अगर अंदर में कोई बाप के प्रति विपरीत संकल्प चलते हैं, ஒருவேளை உள்ளுக்குள்ள அப்பா மூலமாக அப்பாக்காக விபரீதமான புத்தி என்றது ஏற்படுது, तो प्यार हुआ அப்போ அன்பாச்சா या ईर्ष्या द्वेष हुआ? இல்லன்னா பொறாம ஆச்சா? पर तो कहेंगे ईर्ष्या द्वेष है। இப்போ அது என்ன ஆயிடுச்சுன்னா அது பொறாம ஆயிடுச்சு। तुम्हारी आत्मा में तो बाप के लिए प्यार है, உங்களோட ஆத்மால அப்பாக்காக அன்பு இருக்குது। क्योंकि अभी तुमने बाप को जाना है। ஏன்னா இப்போ நீங்க அப்பாவை தெரிஞ்சுக்கிட்டீங்க। कब? எப்போ? अभी। कल की बात कल देखी जाएगी। இப்போ நாளைக்கு இருக்கக்கூடிய விஷயம் நாளைக்கு பாத்துக்கலாம்। अभी तुमने बाप को இப்போ நீங்க அப்பாவை जाना है, पहचाना है। தெரிஞ்சுக்கிட்டீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க। बाबा ने कल भी समझाया है பாபா நேத்து கூடயும் புரிய வச்சிருந்தாங்க, कि क्लियर करके लिखना चाहिए கிளியராக எழுதணும்। कि वो तो कृष्ण भगवान वाच गीता है। அது கிருஷ்ண பகவான் சொல்லிருக்கிற கீதா இருக்குது। कौन सी? எது? ब्राह्मणों की संगम की दुनिया में कौन सी कृष्ण भगवान वाच गीता है? பிராமணர்களோட சங்கமயுகி உலகத்துல எது கிருஷ்ண பகவான் சொல்லிருக்கிற கீதா இருக்கு? है? जो भी कागज के पत्ते हैं, ஏதெல்லாம் பேப்பர்ஸ்ல எழுதிருக்குதோ जिन कागज के पत्तों को पढ़ते हैं मनुष्य और पढ़ करके दूसरों को, அந்த பேப்பர்ஸ மனிதர்கள் படிச்சு मनुष्यों को மத்த மனிதர்களுக்கு सुनाते हैं, சொல்றாங்க। वो किसके द्वारा हुआ है? இது யார் மூலமா சொல்லப்பட்டிருக்குது? कृष्ण द्वारा हुआ है। कृष्ण तो கிருஷ்ண பகவான் சொல்லிருக்கிறதா? सत्युग में पैदा होता है। கிருஷ்ணர் சத்தியுகத்துல ஜென்மம் எடுத்துக்கிறாங்க। हाँ, कृष्ण उर्फ दादा लेखराज ब्रह्मा के द्वारा वाचिक हुई जो गीता है, கிருஷ்ண என்கிற பிரம்மா மூலமாக என்ன சொல்லிருக்காங்களோ वो गीता, அந்த கீதா उसका कंट्रास्ट दिखाना। அதோட அத ஒப்பிட்டு சொல்லணும்। किस गीता से? எந்த கீதா கூட? जो शिव भगवान वाच है। என்ன சிவ் பகவான் உவாச் இருக்குதோ? कृष्ण वाच கிருஷ்ண பேசிருக்கிறது, और பிறகு शिव वाच। சிவன் பேசிருக்கிறது। क्यों? कृष्ण उर्फ दादा लेखराज के द्वारा जो वाच करने वाला था, கிருஷ்ண என்கிற தாதா லேக்ராஜ் மூலமாக யாரு சொன்னாங்களோ वो शिव नहीं था क्या? அவங்க சிவன் கிடையாதா? है? शिव नहीं था। சிவன் இல்லையா? है? शिव तो था, சிவன் இருந்தாங்க, लेकिन शिव माँ के रूप में था। ऊंचे से ऊंचे पाटधारी சிவன் இருந்தாங்க, ஆனா சிவன் அம்மாவினோட ரூபத்துல இருந்தாங்க। உயர்ந்ததிலும் உயர்ந்த பாட்தாரி नहीं था। அவங்க भगवान तो ऊंचे से ऊंचे होता है,
உயர்ந்ததிலும் உயர்ந்த பாட்தாரியாக இருக்கல. பகவான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவங்களாக இருப்பாங்களா? या नंबरवार होता है? இல்லன்னா நம்பர்வாராக இருப்பாங்களா? ऊंचे से ऊंचे होता है। உயர்ந்ததிலும் உயர்ந்தவங்களாக இருப்பாங்க. कृष्ण की बनाई हुई गीता கிருஷ்ணர் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கிற கீதா नरकवासी बनाती, நரகவாசியாக ஆக்குது. इसकी बनाई हुई யார் மூலமா உருவாக்கப்பட்டிருக்கிறது? कृष्ण की बनाई हुई। கிருஷ்ணர் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்க. कैसे? எப்படி? प्रैक्टिकल में अभी क्या है? பிராக்டிக்கல்ல இப்போ என்ன இருக்காங்க? पिताश्री शिव बाबा याद है, जब से मुरली में लिखाना शुरू कर दिया, பிதா ஸ்ரீ சிவ் பாபாவோட நினைவு இருக்குதா என்ற விஷயம் முரளில என்ன எழுதப்பட்டிருக்குதோ तब से ही पतन அப்போலிருந்தே வீழ்ச்சி अंदर अंदर ब्राह्मणों की दुनिया में शुरू हो गया। உள்ளுக்குள்ள பிராமணர்களோட உலகத்துல ஆரம்பம் ஆயிடுச்சு. जैसे द्वापर युग की शूटिंग எப்படி துவாபர் யுகி ஷூட்டிங் शुरू हो गई, ஆரம்பம் ஆயிடுச்சு. उसे कहेंगे नर। அதுக்கு என்னன்னு சொல்வாங்கன்னா நர், मनुष्यों का किया हुआ। மனிதன்கள் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. पिताश्री शब्द किसने डाला? அப்போ பிதாஸ்ரீ என்ற வார்த்தை யாரு போட்டாங்க? कोई मनुष्य हुए யாரோ மனிதர்கள் இருந்தாங்க. जिनकी बुद्धि में அவங்களோட புத்தியில कृष्ण का नाम भगवान के रूप में उभर गया। கிருஷ்ணனோட பேரு பகவானோட ரூபத்துல அது வந்துடுச்சுன்னு சொல்றாங்க. मम्मा जब तक थी तब तक ऐसा नहीं हुआ। மம்மா எப்போ வரைக்கும் உயிரோட இருந்தாங்களோ அப்ப வரைக்கும் அப்படி ஆகல. और मम्मा की दृष्टि से जैसे ही ओझल हुआ, மம்மாவினோட பார்வையில் இருந்து எப்படி அது போயிடுச்சோ कृष्ण भगवान वच पड़ गया। கிருஷ்ண பகவான் உவாச், கிருஷ்ண பகவான் பேசுறாங்க என்றது வந்துடுச்சு பேரு. तो ब्रह्मा बाबा को अपोजिशन करना चाहिए था। இப்போ மம்மா பாபாக்கு என்ன செய்யணும்னா ஆப்போசிஷன் செஞ்சிருக்கணும். है? मम्मा होती तो पकड़ लेती, மம்மா இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? அத பிடிச்சிருப்பாங்க. गलती को, அந்த தவற ये गलत है, ये रॉन्ग है। இது தவறா இருக்குது, இது ராங்கா இருக்கு. मम्मा तो हॉस्पिटलाइज हो चुकी थी, மம்மா ஹாஸ்பிட்டலைஸ்டா இருந்தாங்க. मौका मिला, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டாங்க. அப்ப இவங்களுக்கு எப்போ சான்ஸ் கிடைச்சதோ और मनुष्यों ने डाल दिया। பிறகு மனிதர்கள் போட்டுட்டாங்க. तो ब्रह्मा बाबा ने अपोजिशन नहीं किया। அப்போ பிரம்மா பாபா ஆப்போசிஷன் செய்யல. क्यों नहीं किया अपोजिशन? ஏன் ஆப்போசிஷன் செய்யல? है क्या? हाँ, वो खुद भी ஆமா, அவங்க சுயம் கூடயும் गीता का भगवान बड़ी आसानी से अपन को அவங்க சுயம் கூடயும் கீதாவினோட கணவன் ரொம்ப அமைதியாக पक्का कर लिया। ஈஸியாக அத பக்கா பண்ணிட்டாங்க. गीता का भगवान तो கீதாவோட கணவன் मैं ही हूँ। நான் தான். बाप कहते हैं शिव के द्वारा सुनी हुई गीता से स्वर्गवासी बनते हैं। அப்பா சொல்றாங்க சிவன் மூலமா சொல்லி இருக்கிற கீதா மூலமாக ஸ்வர்கவாசிகளாக ஆகுறீங்க. द्वारा மூலமாக किसके द्वारा? யார் மூலமாக? शिव के द्वारा सुनी हुई गीता से। சிவன் மூலமா சொல்லப்பட்டிருக்கிற கீதா மூலமாக. द्वारा
மூலமாகனா द्वारा तो ब्रह्मा होता है। द्वारा ब्रह्मा இருப்பாங்க. द्वारा क्यों कहा? शिव के द्वारा। சிவன் மூலமான்னு சொல்லி ஏன் சொன்னாங்க? माना जिसको यहाँ शिव कहा गया, இப்போ யாருக்கு இங்க சிவன் சொல்லிருக்காங்க? वो शिव அந்த சிவன் स्वरूप बन जाता है। ஸ்வரூபம் ஆயிடுறாங்க. आत्मा सो ஆத்மா ஆத்மாதான் परमात्मा परमात्मा स्वरूप बन जाता है। பரமாத்மா ஸ்வரூபம் ஆயிடுறாங்க. ऐसे नहीं कि हर एक आत्मा परमात्मा बन जाती है। அப்படி கிடையாது. ஒவ்வொரு ஆத்மாவும் பரமாத்மா ஆயிடுறாங்க என்ற விஷயம் இல்ல. परम पाठधारी हो जाती है। பரம் பாட்தாரி ஆயிடுவாங்க என்ற விஷயம் கிடையாது. तो बोला शिव के द्वारा सुनी हुई गीता से स्वर्गवासी बनते हैं। அப்ப சொன்னாங்க சிவன் மூலமாக சொல்லிருக்கிற கீதா மூலமாக ஸ்வர்கவாசிகளாக ஆயிடுறாங்க. वो गीता गाई जाती है। அந்த கீதாவை பற்றி பாடப்பட்டிருக்குது. क्या? என்ன? गायन, महिमा இப்போ மகிமா, காயனம், और पूजन பிறகு பூஜை किस गीता का होता है? எந்த கீதாக்காக ஆகுது? जो शिव के द्वारा गाई जाती है। என்ன சிவன் மூலமாக பாடப்பட்டிருக்குதோ यहाँ पर तुम सन्मुख शिव बाबा से सुन रहे हो। இங்க நீங்க நேர்முகத்துல சிவ பாபா இடம் இருந்து கேட்டுட்டு இருக்கீங்க. वो तथाकथित ब्राह्मण सन्मुख नहीं सुनते और तुम அந்த பேருக்காக இருக்கக்கூடிய பிராமணர்கள் நேர்முகத்துல கேக்குறது இல்ல. பிறகு நீங்க तुम सन्मुख सुन रहे हो। நீங்க நேர்முகத்துல கேட்டுட்டு இருக்கீங்க. तुमको पहले दोनों का ऑक्यूपेशन अलग अलग लिखना चाहिए। உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரினோட ஆக்குபேஷன் கூடயும் அவங்க என்ன வேலை செய்யறாங்களோ அது தனித்தனியாக எழுதணும். किसका किसका ऑक्यूपेशन? யார் யாரோட ஆக்குபேஷன் எழுதணும்? कृष्ण का ऑक्यूपेशन, கிருஷ்ணனோட ஆக்குபேஷன், பிறகு शिव का ऑक्यूपेशन। சிவனோட ஆக்குபேஷன். कृष्ण की महिमा और शिव की महिमा கிருஷ்ணனோட மகிமா பிறகு சிவனோட மகிமா अलग अलग लिखो। தனித்தனியாக எழுதணும். बाबा वाणियों में ढेर युक्तियाँ देते रहते हैं। பாபா வாணிகள்ல நிறைய யுக்திகளை கொடுக்கறாங்க. चित्र बनाने वाले सुनते तो हैं, சித்திரத்தை உருவாக்க கூடியவங்க கேட்க செய்யறாங்க. अगर सुनेंगे ही नहीं ஒருவேளை கேட்கவே இல்லைன்னா तो वो चित्र बनाए कैसे सकेंगे? அப்ப அந்த சித்திரத்தை எப்படி உருவாக்குவாங்க? तो शिव बाबा की भी फुल महिमा लिखो। அப்ப சிவ பாபாவோட மகிமா கூடயும் கம்ப்ளீட் ஆக எழுதுங்க, ஃபுல்லாக எழுதுங்க. वो मनुष्य सृष्टि का बीज रूप, அவங்க மனித சிருஷ்டியினோட பீஜ ரூபம், ज्ञान का सागर, ஞான கடல், प्रेम का सागर है। அன்பு கடல் ஆயிருக்காங்க. काहे का बीज रूप? எந்த விஷயத்துக்கான பீஜ ரூபம்? मनुष्य सृष्टि का बीज रूप। மனித சிருஷ்டிக்கு பீஜ मनुष्य ரூபம். किसे कहा जाता है? மனிதர்கள்னு சொல்லி யாருக்கு சொல்லப்படுகிறாங்க? मनु की औलाद மனோயினோட குழந்தைகள் मनुष्य कहा जाता है। அவங்களுக்கு மனிதர்கள்னு சொல்லப்படுகிறாங்க. तो मनु कौन हुआ? அப்போ மனு யாரானாங்க? पहला जो मनन चिंतन मंथन करने वाला होता है, ஃபர்ஸ்ட் யாரு விசார சாகர மந்தன பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்களோ वो हुआ அவங்க ஆனாங்க मनु। மனு. तो वो मनुष्य सृष्टि का बीज है। அப்போ அவங்க மனித சிருஷ்டிக்கு விதையா இருக்காங்க. उससे कोई भी क्रॉस नहीं कर सकता। அவங்கள யாருமே கிராஸ் பண்ண इस बात முடியாது. में
எந்த விஷயத்துல? मनन चिंतन விசாரசாகர மந்தனத்துல. मंथन करने में। விசாரசாகர மந்தன பண்றதுல. बोल फिर ज्ञान का सागर है, प्रेम का सागर है, அவங்கதான் ஞான கடல், அன்பு கடல், आनंद का सागर लिख करके ஆனந்த கடல்னு எழுதி फिर आपस में सब मिल करके देखो। பிறகு எல்லாருமே சேர்ந்து பாருங்க. कि सारी महिमा आ गई। எல்லா மகிமாகள் வந்துடுச்சா? तो कृष्ण की महिमा அப்போ கிருஷ்ணனோட மகிமா और शिव की महिमा अलग अलग लिखो। பிறகு சிவனோட மகிமைய தனித்தனியாக எழுதுங்க. इस गीता पर शिव का चित्र, இந்த கீதா மேல சிவனோட சித்திரம், और उस गीता पर பிறகு அந்த கீதா மேல कृष्ण का चित्र बना हुआ। கிருஷ்ணனோட சித்திரம் இருக்கணும். इस गीता और उस गीता क्या? இந்த கீதா பிறகு அந்த கீதான்னா என்ன? हाँ? इस गीता पर இந்த கீதா மேல किसकी छाप? யாரோட பிரிண்ட்? शिव की छाप। சிவனோட பிரிண்ட். और उस गीता पर பிறகு அந்த கீதா மேல कृष्ण की छाप। கிருஷ்ணனோட பிரிண்ட். दिल में छाप बैठ जाती है ना, மனதுக்குள்ள பிரிண்ட் என்றது உட்காருது இல்லையா? है? दिल में மனதுக்குள்ள कोई की छाप लग जाती है, छापा लग जाता है। ஒருத்தரோட பிரிண்ட் என்றது விழுந்துடுது. அந்த டப்பான அந்த பிரிண்ட். तो दिल फिर उसी तरह भागता है। அப்போ என்ன ஆகுதுன்னா மனசு என்றது அந்த பக்கம் தான் ஓடிட்டு இருக்கும், ஓடி போயிட்டு तो இருக்கும். इस गीता पर शिव का चित्र, அப்போ இந்த கீதா மேல சிவனோட சித்திரம், और उस गीता पर பிறகு அந்த கீதா மேல किसका चित्र? யாரோட சித்திரம் இருக்கணும்? कृष्ण मन கிருஷ்ணர் என்றால் ब्रह्मा बाबा का चित्र छपा हुआ। பிரம்மா பாபாவோட சித்திரத்தை பிரிண்ட் பண்ணணும். गीता है, இப்போ கீதா இருக்குது, सच्ची गीता है, झूठी गीता है। உண்மையான கீதை இருக்குது, பொய்யான கீதை இருக்கு. सच्ची गीता के भी बाल बच्चे तो झूठी गीता के भी। உண்மையான கீதாக்கு கூடயும் குழந்தை குட்டிகள், பிறகு பொய்யான கீதாக்கு கூடயும் குழந்தை குட்டிகள். बाल बच्चे फॉलोअर्स होते हैं। குழந்தை குட்டிகள் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. तो किसके ऊपर है कृष्ण की छाप, அப்ப யார் மேல கிருஷ்ணனோட பிரிண்ட், और किसके ऊपर शिव की छाप? பிறகு யார் மேல சிவனோட பிரிண்ட்? वो कंट्रास्ट दिखाना है। அந்த வித்தியாசத்தை காமிக்கணும். ज्ञान सागर गीता ज्ञान दाता त्रिमूर्ति शिव परम ஞான கடல் கீதா ஞானத்தை கொடுக்கக்கூடியவர், पिता परमात्मा। त्रिमूर्ति परमपिता परमात्मा. क्या लिखो? என்ன எழுதணும்? ये है ज्ञान का सागर, இவரா இருக்காங்க ஞான கடல், गीता ज्ञान दाता। கீதா ஞான தாத்தா அப்படின்னா வள்ளல். माने அப்படின்னா गीता को भी ज्ञान देने वाला कौन हुआ? கீதாக்கு கூடயும் ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் யாரானாங்க? यज्ञ के आदि में யக்னத்தினோட ஆரம்பத்துல ज्ञान सागर ஞான கடல் बाप हुआ। அப்பா ஆனாங்க. सारी मनुष्य सृष्टि का बीज, முழு மனித சிருஷ்டிக்கு அப்பா, விதை. முழு மனித சிருஷ்டிக்கு விதை. वो शिव तो है, அவங்க சிவன் ஆயிருக்காங்க. लेकिन एक मूर्ति शिव नहीं है। ஆனா ஒரு மூர்த்தி क्या சிவன் कहते हैं? இல்ல. என்னன்னு சொல்றாங்க? त्रिमूर्ति शिव। त्रिमूर्ति शिवन, त्रिमूर्ति शिव परमात्मा ही नमः। त्रिमूर्ति शिव परमात्मा नमः. त्रिमूर्ति अक्षर जरूर डालना है। त्रिमूर्ति வார்த்தை கண்டிப்பாக போடணும். शिव परमात्मा नहीं, शिव परमात्मा இல்ல, शिव जयंती नहीं, शिव जयंती இல்ல. हाँ? என்ன? त्रिमूर्ति शिव परमात्मा, त्रिमूर्ति शिव परमात्मा, त्रिमूर्ति शिव जयंती। त्रिमूर्ति शिव जयंती.
क्योंकि त्रिमूर्ति का तो ज्ञान है ना। ஏன்னா திரிமூர்த்தியோட ஞானம் இருக்கு இல்லையா? ब्रह्मा द्वारा स्थापना, பிரம்மா மூலமாக ஸ்தாபனா, तो जरूर ब्रह्मा द्वारा ही ज्ञान सुना। அப்போ கண்டிப்பாக பிரம்மா மூலமாதான் ஞானத்தை சொல்வாங்க. कृष्ण तो ऐसे नहीं कहेंगे। கிருஷ்ணர் இப்படி சொல்ல மாட்டாங்க. कि शिव भगवान वाच, சிவ் பகவான் உவாச், சிவ் பகவான் சொல்றாங்கன்னு. क्या कृष्ण क्या कहेंगे? கிருஷ்ணர் என்னன்னு சொல்வாங்க? हैं? अरे அரே, कृष्ण तो कृष्ण की बुद्धि में तो यही छाप लग जाएगी கிருஷ்ணனோட புத்தில இதுதான் பிரிண்ட் விழுந்துடும். कि गीता का भगवान கீதாவோட கணவன் कृष्ण ही है। इतने वर्षों से बात चली आ रही है। கிருஷ்ணர் தான் சொல்லி இத்தனை வருஷங்கள் இருந்து பேச்சு போயிட்டு தான் இருக்குது. तो गीता का भगवान कृष्ण ही है। கீதாவோட கணவன் கிருஷ்ணர் தான் இருக்காங்க. वो नहीं कहेंगे அவங்க இந்த விஷயத்த சொல்ல மாட்டாங்க. कि गीता का भगवान शिव है। கீதாவோட கணவன் சிவனா இருக்காங்கன்னு. शिव वाच करता है, சிவ் சொல்றாங்க, பேசுறாங்கன்னு. वो क्यों नहीं कहेंगे? அவங்க ஏன் சொல்லுறது இல்ல? है? क्योंकि वो पुरुषार्थ करते करते स्वयं तो शिव समान, ஏன்னா அவங்க புருஷார்த்தத்தை பண்ணி பண்ணி சுயம் சிவனுக்கு சமமாக निराकारी निर्विकारी निरहंकारी स्टेज को நிராகாரி நிர்விகாரி நிரகங்காரி ஸ்டேஜ धारण नहीं कर सके। தாரணா பண்ண முடியல. इसलिए वो नहीं कहेंगे அதனால அவங்க சொல்ல மாட்டாங்க शिव भगवान वाच। சிவ் பகவான் உவாச்சுன்னு சொல்லி. और प्रेरणा से भी कुछ होता नहीं है। பிறகு பிரேரணா இன்ஸ்பிரேஷன் மூலமா கூடயும் ஒண்ணுமே நடக்காது. न उसमें பிறகு அதுல या प्रेरणा करने वालों में இல்லன்னா யாரு பிரேரணைய பண்றாங்களோ அவங்க மூலமாக, प्रेरणा अक्षर का अर्थ समझने वालों में இப்போ பிரேரணா என்ற அர்த்தத்தை புரிஞ்சுக்க शिव கூடியவங்க बाबा की प्रवेशता हो सकती है। சிவபாபாவோட பிரவேசத்தை கூடயும் ஆக முடியாது. जो कहते हैं हमें प्रेरणा होती है, யாரு சொல்றாங்களோ நமக்கு தூண்டுதல் ஏற்படுது. तो प्रेरणा होती है இப்போ பிரேரணை ஏற்படுதுன்னா तो प्रवेशता होती है क्या? அப்போ என்ன பிரவேசத்தை ஆகுதா? प्रेरणा अक्षर को ये नहीं कहेंगे शिव बाबा की प्रवेशता होती है। பிரேரணையினோட வார்த்தைக்கு இப்படி சொல்ல முடியாது சிவ பாபா என்டர் ஆயிருக்காங்கன்னு. शिव बाबा तो சிவ பாபா पुराने देश में आते हैं। பழைய தேசத்துக்கு வராங்க. क्या என்ன देश तो बहुत है, தேசங்கள் ஏராளமான தேசங்கள் இருக்குது. नए नए कितने देश हैं। புது புது எத்தனை தேசங்கள் இருக்குது. सबसे पुराना देश எல்லாத்தை விட பழைய தேசம் भारत है। பாரதா இருக்குது. तो जो पुराने से पुराना है उसमें आते हैं। அப்போ எல்லாத்தை விட பழையது இருக்கு இல்லையா, அவங்களுக்குள்ள வராங்க. और जो भी नए नए देश निकले हैं उनमें மத்தபடி ஏதெல்லாம் புது புது தேசங்கள் வந்திருக்குதோ அதுல उनमें नहीं आते हैं। அவங்களுக்குள்ள வர மாட்டாங்க, அதுல வர மாட்டாங்க. तो அப்போ दोनों की महिमा लिखो, ரெண்டு பேரினோட மகிமையும் எழுதுங்க. कृष्ण की महिमा भी लिखो கிருஷ்ணனோட மகிமையும் எழுதுங்க. और பிறகு शिव की महिमा भी लिखो। சிவனோட மகிமையும் எழுதுங்க. 22-367 की वाणी का दूसरा पेज। और दोनों की महिमा अलग अलग होनी चाहिए। பிறகு ரெண்டு பேரினோட மகிமை தனித்தனியாக இருக்கணும். क्या என்ன कोई बात में எந்த விஷயத்திலையும் समानता न लिख देना। சமமான விஷயத்த ஒண்ணும் எழுதாதீங்க.
दोनों की महिमा अलग अलग। ரெண்டு பேரினோட மகிமை தனித்தனியாக. जैसे कहते हैं गांधी बापू, எப்படி சொல்றாங்க காந்தி பாப்பு. और उनको कहते हैं பிறகு அவங்களுக்கு சொல்றாங்க हैं? उनको कहते हैं भारत का बापू, அவருக்கு என்னன்னு சொல்றாங்கன்னா பாரத்க்கு பாப்பு. और उनको कहते हैं பிறகு இவங்களுக்கு என்னன்னு சொல்றாங்க भारत का बापू राम राज्य लाएंगे, பாரத்தினோட பாப்பு அப்படின்னா அப்பா ராமராஜ்யத்தை கொண்டு வருவாங்களா या विश्व पिता राम राज्य लाएंगे। இல்லன்னா விஸ்வபிதா அவங்க ராமராஜ்யத்தை கொண்டு வருவாங்களா? तो दोनों की महिमा अलग अलग होनी चाहिए। शिव बाबा की गीता से सदगति, அப்போ ரெண்டு பேரினோட மகிமை தனித்தனியாக இருக்கணும். சிவபாபாவினோட கீதா மூலமாக சத்கதி, और कृष्ण की गीता से பிறகு கிருஷ்ணனோட கீதா மூலமாக दुर्गति। துர்கத்தின்னு சொல்றாங்க. दोनों गीताएं बड़े बोर्ड पर बनाओ। ரெண்டு கீதாக்களை கூடயும் பெரிய போர்டு மேல ரெடி பண்ணுங்க. जड़ गीताओं की बात है, जड़ गीताओं की बात है, அந்த ஸ்தூலமான ஜட கீதாவினோட விஷயமா या कोई चैतन्य गीताओं की बात है? இல்லன்னா சைத்தன்ய கீதாவினோட விஷயமா? हाँ? चैतन्य गीता की बात है। சைத்தன்ய கீதாவினோட விஷயமா இருக்கு. बहुत बड़ा बोर्ड हो, மிக பெரிய போர்டு இருக்கணும். जिसमें ये समझाओ कि मुख्य बात यही है। அதுல இந்த விஷயம் புரிய வைக்கிற போல இருக்கணும். முக்கியமான விஷயம் இதுதான் இருக்குது. क्या என்ன? है कि कृष्ण की गीता से கிருஷ்ணனோட கீதா மூலமாக नरकवासी, நரகவாசி, और शिव भगवान की गीता से பிறகு சிவ பகவானோட கீதா மூலமாக स्वर्गवासी बनते हैं। ஸ்வர்கவாசிகள் ஆகுறாங்க. तो सबसे बड़ा बोर्ड इस बात का होना चाहिए। அப்போ எல்லாத்தை விட பெரிய போர்டு இந்த விஷயத்தை பற்றி இருக்கணும். इस बात का எந்த விஷயத்தை பற்றி இருக்கணும்? सच्ची गीता और झूठी गीता के சச்சி கீதா பிறகு பொய்யான கீதா कंट्रास्ट का। அதோட வித்தியாசத்தை பற்றி இருக்கணும். सच्ची गीता के भगवान உண்மையான கீதாவோட பகவான், और झूठी गीता का भगवान। பிறகு பொய்யான கீதாக்கு பகவான். कृष्ण भगवान वाच கிருஷ்ண பகவான் உவாச் அப்படின்னா பேசுறாங்க. और பிறகு शिव भगवान वाच। பிறகு சிவ பகவான் உவாச். इसका बोर्ड बहुत बड़ा होना चाहिए। मनुष्य में இந்த போர்டு ரொம்ப பெருசாக இருக்கணும். மனிதர்கள்ல सत्युग में சத்யுகத்துல गीता तो कोई पढ़ते ही नहीं है, கீதா யாருமே படிக்கிறது இல்ல. और भक्ति मार्ग में जन्म जन्मांतर पढ़ते हैं। பிறகு பக்தி மார்க்கத்துல ஜென்ம ஜென்மாந்தர படிக்கிறாங்க. तो फिर ज्ञान मार्ग में भक्ति होती ही नहीं है। அப்போ ஞான மார்க்கத்துல பக்தி இருக்கிறதே இல்ல. भक्ति मार्ग के जो भी शास्त्र हैं பக்தி மார்க்கத்துல ஏதெல்லாம் சாஸ்திரங்கள் இருக்குது वो तो वो ही भगत पढ़ते हैं। அது அந்த பக்தர்கள் தான் படிக்கிறாங்க. क्या என்ன? अभी भी अगर कोई இப்போ ஒருவேளை யாராவது मुरली के पत्तों को पढ़ता हो तो क्या कहेंगे? முரளினோட பேப்பர்ஸ படிக்கிறாங்கன்னா அப்ப அவங்களுக்கு என்னன்னு சொல்லப்படுகிறது? कहेंगे वो ही भगत है। சொல்வாங்க அந்த பக்தர்கள் தான், பக்தன் தான். भक्ति मार्ग के जो भी शास्त्र हैं பக்தி மார்க்கத்தினோட சாஸ்திரங்கள் ஏதெல்லாம் இருக்கோ वो तो वो ही भगत पढ़ते हैं। அது அந்த பக்தர்கள் தான் படிக்கிறாங்க. ये है ज्ञान की बिल्कुल नई बात है। இது ஞானத்தினோட முழுமையாக புது விஷயங்கள் ஆயிருக்கு. क्या नई बात बताई? என்ன புது விஷயத்த சொன்னாங்க? भक्ति मार्ग का जो शास्त्र है பக்தி மார்க்கத்தினோட சாஸ்திரம் என்ன இருக்கு?
कागज के पत्तों वाला, இந்த பேப்பர்ஸ் என்ன இருக்குதோ அதோடது उसको तो वो भगत प्रियरिटी देते हैं। அதுக்கு அந்த பக்தர்கள் முதன்மை என்றது கொடுக்கறாங்க। और यहाँ பிறகு இங்க तुम बच्चे किसको प्रियरिटी देते हो? குழந்தைகளான நீங்க யாருக்கு முதன்மை என்றது கொடுக்கறீங்க? महत्व देते हो, மகத்துவம் கொடுக்கறீங்க। सन्मुख जो सुनाया जाता है उसको, மகத்துவம் எதுக்கு கொடுக்கறீங்கன்னா எது நேர்முகத்துல சொல்லப்படுகிறதோ அதுக்கு तुम उसको प्रियरिटी देते हो। அதுக்கு நீங்க மகத்துவத்தை கொடுக்கறீங்க। तो ये बिल्कुल नई ज्ञान की बातें हैं। இது முழுமையாக புது ஞானத்தினோட விஷயங்களா இருக்குது। वो भक्ति तो अनेक प्रकार की है, அந்த பக்தி நிறைய விதமான பக்தி இருக்கு। और ये तो ज्ञान है ही एक प्रकार का। பிறகு இங்க ஞானம் ஒரே ரூபத்துல தான் இருக்கு। वो भक्ति अनेकों के द्वारा सुनाई जाती है। அந்த பக்தி நிறைய பேர்கள் மூலமாக சொல்லப்படுகிறது। और ये ज्ञान तो பிறகு இந்த ஞானம் एक बाप ही सन्मुख आकर सुनाते हैं। ஒரு அப்பா தான் நேர்முகத்துல வந்து சொல்றாங்க। इस ज्ञान के लिए वो कहते हैं இந்த ஞானத்துக்காக அவங்க சொல்றாங்க कि रचयिता और रचना के ज्ञान को हम नहीं जानते। படைப்பவர் பிறகு படைப்பினோட ஞானத்தை பற்றி நமக்கு தெரியாது। या என்ன इस सृष्टि का रचयिता कौन होगा? जो नई सृष्टि आने वाली है, இந்த சிருஷ்டியினோட படைப்பவர் யாராக இருப்பாங்க? என்னன்னா இப்ப புது சிருஷ்டி என்ன வர போகுதோ, नई दुनिया आने वाली है, कहते तो है ना। புது உலகம் வர போகுது, இந்த விஷயத்த சொல்றாங்க இல்லையா? कलयुग जाने वाला है, கலியுகம் போக போகுது, सतयुग आने वाला है। சத்யுகம் வர போகுது। कलयुग माना पुरानी दुनिया, सतयुग माना கலியுகம்னா பழைய உலகம், சத்யுகம்னா नई दुनिया। புது உலகம்। तो जो कहते हैं பிறகு யாரு இந்த விஷயத்த சொல்றாங்களோ, कि जो नई दुनिया आने वाली है புது உலகம் என்ன வர போகுதோ उसका रचयिता कौन है? அதுக்கு படைப்பவர் யாரா இருக்காங்க? वो नई दुनिया फर्स्ट क्लास रचना कौन है? அந்த புது உலகத்தினோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் படைப்பு யாரா இருக்காங்க? उस रचना और रचयिता का ज्ञान वो प्रैक्टिकल में दे नहीं सकते। அந்த படைப்பவர் பிறகு படைப்பினோட ஞானம் அவங்க பிராக்டிகல்லி கொடுக்க முடியறதில்ல। वो नहीं जानते हैं அவங்களுக்கு தெரியாது कि आदि मध्य अंत முதல் இடைக்கரை क्या है। என்ன இருக்குதுன்னு। शास्त्रों में भी लगा हुआ है। சாஸ்திரத்துல கூடயும் இருக்குது। यहाँ भी शब्द क्यों लगा दिए? சாஸ்திரத்துலயும் சொல்லியே இங்க வந்துடுச்சு, அதுலயும் சொல்லி है? என்ன? अरे वो तथाकथित ब्राह्मण विद्वान पंडित आचार्य, அரே அந்த பேருக்காக பிராமணர்கள், வித்வான் பண்டித் ஆச்சாரிகள், दीदी दादी दादाएं, दीदी दादी दादाக்கள் वो भी नहीं जानते हैं। और शास्त्रों में भी அவங்களுக்கு கூடயும் தெரியாது। பிறகு சாஸ்திரங்கள்லயும் लिखा हुआ है, शास्त्रों से टैली करके बताते हैं। எழுதிருக்காங்க। சாஸ்திரங்கள்ல கூடயும் சாஸ்திரத்தை கூட டேலி பண்ணி சொல்றாங்க। उनमें भी लिखा हुआ है அதுல கூடயும் எழுதிருக்குது। कि ऋषि मुनि आदि सब नेति नेति करते गए। ரிஷி முனிகள் எல்லாருமே நமக்கு தெரியாது தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டே போனாங்க। वो भी कहते गए हम इसके आदि मध्यंत को அவங்க கூடயும் சொல்லிக்கிட்டே போனாங்க, நாம இந்த ஒரு சிருஷ்டியினோட नहीं जानते। நாம இதுக்கான முதல் இடைக்கரையை பற்றி நமக்கு தெரியாது। अब तुम बच्चों को बाबा बताए रहे। இப்போ குழந்தைகளான உங்களுக்கு பாபா சொல்லிட்டு இருக்காங்க। भक्ति मार्ग के शास्त्र पढ़ते पढ़ते गिरते आए हैं। பக்தி மார்க்கத்தினோட சாஸ்திரத்தை படிச்சு படிச்சு கீழே விழுந்துட்டே வந்திருக்கீங்க। भक्ति मार्ग में ज्ञान की बातें होती ही नहीं। பக்தி மார்க்கத்துல ஞானத்தினோட விஷயங்கள் இருக்கிறதே இல்ல। अभी இப்போ रचयिता बाप ही रचना की आदि मध्यंत का ज्ञान देते हैं।
படைப்பவராயிருக்கிற அப்பா தான் படைப்பினோட முதல் இடைக்கரையினோட ஞானத்தை கொடுக்கறாங்க. कृष्ण न खुद जानता है கிருஷ்ணருக்கு சுயமா கூடயும் தெரியாது, और न उसके பிறகு அவங்களோட फॉलोअर्स जानते हैं। ஃபாலோவர்ஸ்க்கு கூடயும் தெரியாது. जो भी सृष्टि रूपी रचना है ஏதெல்லாம் சிருஷ்டி ரூபமான படைப்பு இருக்கு, उसका आदि, அதோட முதல், मध्य நடு, और अंत பிறகு கடைசி. न रचयिता का आदि मध्य अंत बता सकेंगे, படைப்பினோட படைப்பவரினோட முதல் இடைக்கடையை பத்தியும் சொல்ல முடியறதில்ல. और न उसकी பிறகு அவங்களோட जो फर्स्ट क्लास रचना है அவங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரச்சனா படைப்பென்ன இருக்காங்களோ उसके आदि मध्य अंत का அவங்களோட முதல் இடைக்கரை பற்றியும் ज्ञान बता सकते हैं। ஞானத்தை சொல்ல முடியறதில்ல. बाप ही बताते हैं। அப்பாவும் சொல்றாங்க, அப்பாதான் சொல்றாங்க, अब इस मनुष्य सृष्टि का रचयिता कोई मनुष्य तो हो नहीं सकता। இப்போ இந்த மனித சிருஷ்டிக்கு படைப்பவர் மனிதன் ஒண்ணு ஆக முடியாது. है? मनुष्य सृष्टि का रचयिता मनुष्य नहीं होगा तो कौन होगा? மனித சிருஷ்டிக்கு படைப்பவர் மனிதன் இல்லைன்னா வேற யாரா இருப்பாங்க? कौन होगा? யார் இருப்பாங்க? भगवान किसमें प्रत्यक्ष होता है? பகவான் யாருக்குள்ள பிரத்யக்ஷம் ஆகுறாங்க? मनुष्य सृष्टि जो कही जाती है மனித சிருஷ்டின்னு எதுக்கு சொல்லப்படுகிறது? वो पहले पहले सतो प्रधान सतयुग होता है ना। அது ஃபர்ஸ்ட் சத்தோபிரதான் சத்யுகமாக இருக்கும் இல்லையா? तो सतयुग में அப்போ சத்யுகத்துல और द्वापर कलयुग की मनुष्य सृष्टि में कोई अंतर होता है या नहीं? பிறகு துவாபர் யுகி மனித சிருஷ்டில ஏதாவது வித்தியாசம் இருக்குமா இல்லையா? उसको कहते हैं, அவங்களுக்கு சொல்றாங்க, द्वापर को कहते हैं द्वैतवादी मनुष्य सृष्टि, துவாபருக்கு சொல்றாங்க இரட்டைவாதி மனித சிருஷ்டி. और सतयुग को कहते हैं பிறகு சத்யுகத்துக்கு சொல்றாங்க देवताई सृष्टि, தேவதைகளோட சிருஷ்டி, दैवीय सृष्टि। தெய்வீகமான சிருஷ்டி. तो देवताओं का जन्म किससे होगा? அப்போ தேவதைகளோட ஜென்மம் யாரிடமிருந்து ஆகுது அப்படின்னா யார் மூலமாக ஆகுது? बाप से जन्म होगा அப்பா மூலமா ஜென்மம் கிடைக்குது. तो देवताओं को जन्म देने वाला, அப்போ தேவதைகளுக்கு ஜென்மத்தை கொடுக்க கூடியவர், देवताओं को देवता बनाने वाला, தேவதைகள தேவதையாக ஆக்கக்கூடியவர், ब्राह्मण को देवता बनाने वाला பிராமன்ஸோ தேவதை ஆகக்கூடியவங்க ஆக்கக்கூடியவர் कौन होना चाहिए? யாராக இருக்கணும்? वकीलों को बनाने वाला वकील, வக்கீல உருவாக்கக்கூடியவங்க வக்கீல், வக்கீலாக ஆக்கக்கூடியவர் डॉक्टरों को बनाने वाला डॉक्टर, டாக்டர்ஸ் ஆக ஆக்கக்கூடியவர் டாக்டர், राजाओं को बनाने वाला ராஜாக்களை ரெடி பண்ணக்கூடியவங்க राजसी संस्कार वाला होना चाहिए। அந்த ராஜா என்னோட சம்ஸ்காரம் இருக்கக்கூடியவங்க தான் இருக்கணும். तो देवताओं को बनाने वाला कौन होगा? அப்போ தேவதைகளை உருவாக்கக்கூடியவங்க யாராக இருக்கணும்? जरूर கண்டிப்பாக जो भी गुण हैं, ஏதெல்லாம் குணங்கள் இருக்குது उन गुणों का அந்த குணங்களோட जो मुखिया है, என்ன முக்கியமான விஷயம் இருக்குதோ அப்படின்னா ஹெட் யார் இருக்காங்களோ गुणों का मुखिया कौन है? அதோட முக்கிய யாரு? முக்கியமானவங்க है? वो मुखिया है धर्मराज। அவங்களுக்கு முக்கியமானவர் யாரு? ஹெட். है? सहन शक्ति, அதுக்கு முக்கியமானது எதுன்னா சகிப்புத்தன்மை. सहन शक्ति, சகிப்புத்தன்மை सहन शक्ति का स्वरूप तो ब्रह्मा बाबा को दिखाया। சகிப்புத்தன்மையினோட ஸ்வரூபம் பிரம்மா பாபாக்கு காமிச்சிருக்காங்க. तो सहन शक्ति में அப்போ சகிப்புத்தன்மையில राजा के हैं,
ராஜான்னு சொல்ல முடியுமா? कि सहन शक्ति धारण करने में ये राजा है। சகிப்புத்தன்மை தாரணை செய்யறது இல்ல, இவங்க ராஜா இருக்காங்க. हैं? नहीं कहे, क्यों नहीं कहे? சொல்ல முடியாதா? ஏன் சொல்ல முடியாது? ब्रह्मा बाबा से ज्यादा धारण किसने सहन शक्ति धारण करके दिखाई? பிரம்மா பாபாவிடம் அதிகம் யாரு சகிப்புத்தன்மையை தாரணை பண்ணி காமிச்சாங்க? हैं? लेकिन कोई बहेलिये ने तीर मारा, ஆனா யாரோ வேட்டைக்காரன் அம்ப விட்டாங்க, அடிச்சாங்க. तो सहन किया या नहीं किया? அப்போ சகிப்புத்தன்மையை தாரணை செஞ்சாங்களா இல்லையா? तो सहन नहीं। அப்போ சகிப்புத்தன்மை தாரணை செய்ய முடியல. जो निराकारी निर्विकारी निरहंकारी बाप है, யாரு நிராகாரி நிர்விகாரி நிரஹங்காரி அப்பா இருக்காங்க, वो सारी दुनिया ग्लानि करती रहे, அவங்க முழு உலகம் நிந்தனை செஞ்சிட்டு இருந்தாலும் तो भी उसके ऊपर कोई असर ஆனாலும் அவங்க மேல எந்த விதமான பிரபாவம் होने वाला नहीं है। ஏற்படக்கூடியது இல்ல. जैसे सुना सुना अनसुना कर दिया। எப்படி என்ன கேட்டாலும் கேட்காம போல ஆயிடுறாங்க. कान है காது இருக்குது, लेकिन होते हुए भी जैसे कि ஆனா இருந்தாலும் नहीं है। இல்லாம போல. तो कोई मनुष्य नहीं कह सकता कि मैं रचयिता हूँ। அப்போ எந்த மனிதர்கள் கூடயும் சொல்ல முடியாது நான் ரச்சயிதா ஆயிருக்கேன், படைப்பவர் ஆயிருக்கேன்னு. बाप खुद कहते हैं, அப்பா சுயம் சொல்றாங்க, मैं इस मनुष्य सृष्टि का बीज रूप रचयिता हूँ। நான் இந்த மனித சிருஷ்டிக்கு விதை ரூபமாயிருக்கிற படைப்பவர் ஆயிருக்கேன். मनुष्य सृष्टि की आदि किससे होती है? மனித சிருஷ்டியினோட ஆரம்பம் யாரிடம் இருந்து யார் மூலமாக நடக்குது? राक्षसों से होती है, ராட்சசர்களிடம் இருந்து ஆகுதா? मनुष्यों से होती है, மனிதர்கள் மூலமாக ஆகுதா? देवताओं से होती है, क्षत्रियों से होती है, தேவதைகள் மூலமாக ஆகுதா? க்ஷத்ரியர்கள் மூலமாக ஆகுதா? या ब्राह्मणों से होती है? இல்லனா பிராமணர்கள் மூலமாக ஆகுதா? मनुष्य सृष्टि की आदि में तो होते हैं மனித சிருஷ்டியினோட ஆரம்பத்துல யார் இருப்பாங்களோ அவங்க तो பிராமணர்கள். पहला पहला ब्राह्मण कौन हुआ? அதுல ஃபர்ஸ்ட் பிராமணர் யாரானாங்க? जो पहला ब्राह्मण, யாரு ஃபர்ஸ்ட் பிராமணனோ सो पहला देवता, அவங்க ஃபர்ஸ்ட் தேவதா, सो पहला क्षत्रिय, सो पहला वैश्य, सो पहला शूद्र। அவங்க தான் ஃபர்ஸ்ட் வைஷ்ய, ஃபர்ஸ்ட் க்ஷத்ரிய, ஃபர்ஸ்ட் வைஷ்ய, ஃபர்ஸ்ட் சூத்ரன். सो ही पहला அவங்க தான் திரும்பி देवता, ஃபர்ஸ்ட் தேவதா ஆகுறாங்க. ब्राह्मण सो देवता। பிராமண்ல इருந்து தேவதா. तो ऊंची थी ऊंची कौन हुआ? அப்போ உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் யாரானாங்க? देवता या தேவதா, ब्राह्मण? தேவதையா இல்லன்னா பிராமணனா? ऊंची थी ऊंची हुआ जो 1 सेकंड में உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் யாருன்னா யாரு ஒரு செகண்ட்ல शूद्र से क्या बन जाता है? சூத்ரல் இருந்து என்ன ஆயிடுறாங்க? ब्राह्मण बन जाता है। பிராமணன் ஆயிடுறாங்க. और 1 सेकंड में ब्राह्मण सो பிறகு ஒரு செகண்ட்ல பிராமண்ல இருந்து देवता बन जाता है। தேவதா ஆயிடுறாங்க. उसको लंबा टाइम அவங்களுக்கு ரொம்ப நீண்டமான டைம் लगता नहीं है, ஏற்படுறது और இல்ல. औरों को பிறகு மத்தவங்களுக்கு नंबरवार நம்பர்வாராக लंबा टाइम लगता है। நீளமான டைம் என்றது ஏற்படுது. तो वो हुआ बीज। அப்ப அவங்க ஆயிட்டாங்க விதை. कहते हैं मैं ज्ञान का सागर, प्रेम का सागर, सर्व की सदगति का दाता हूँ। அவங்க சொல்றாங்க நான் அன்பு கடல், பிறகு பிரேம் கடலா இருக்கிறேன், அனைவருக்குமே சத்கதி கொடுக்க கூடியவனா இருக்கேன், சத்கதி கொடுக்க கூடிய வள்ளல். कृष्ण की तो महिमा ही अलग है। கிருஷ்ணனோட மகிமையே தனியா இருக்கு, செப்பரேட்டா இருக்கு. क्या என்ன? कृष्ण की महिमा में क्या लिखते हैं? கிருஷ்ணனோட மகிமையில என்னன்னு எழுதுறாங்க? सर्वगुण संपन्न, 16 कला संपूर्ण, संपूर्ण हिंसक, मर्यादा पुरुषोत्तम। சர்வகுண சம்பன், எல்லா குணங்கள்ல சம்பூர்ணமானவங்க, 14 கல பரிபூர்ணமானவங்க,
பரிபூர்ணமான அஹிம்சகா இருக்காங்க, மரியாதா புருஷோத்தம். அப்படின்னா அவங்களோட எல்லைன்றது ஒரு ஸ்திரீ கூட தான் இருக்கும், பெண்ணு கூட தான் இருக்கும். அவங்களுக்கு மரியாதா புருஷோத்தமன் சொல்லுவாங்க. शिव की ये महिमा कहेंगे क्या? சிவனுக்காக இந்த மகிமை பாடப்படுமா, சொல்ல முடியுமா? सर्वो संपन्न, எல்லா குணங்கள்ல பரிபூர்ணமாயிருக்க கூடியவர்னு. क्यों? ஏன்? हाँ, ஆமா, वो गुणों से भी परे है, அவங்க குணங்கள் விடம் இருந்து கூடயும் அவங்க அப்பாற்பட்டவர், गुणातीत है, குணங்கள் இருந்து அப்பாற்பட்டவர், गुणों से भी अतीत है, परे है. குணங்கள் இருந்து கூடயும் அத்தீத் அப்படின்னா தனிப்பட்டவர், அதமிட மேல இருக்கக்கூடியவர். शास्त्रों में भी लिख तो दिया है சாஸ்திரத்துல கூடயும் எழுதிட்டாங்க, उन्होंने, गुणातीत कल्याण कल्पांतकारी. குணாதீத் கல்யாண கல்பாந்தகாரி. क्या? என்ன? सारे कल्प का முழு கல்பத்தினோட अंत करने वाला है, वही गुणातीत है. கடைசி யாரு பண்றாங்களோ அவங்கதான் குணாதீதா இருக்காங்க. तो कौन निमित्त है? அப்போ யார் நிமித்தமா இருக்காங்க? सारे कल्प का अंत करने के लिए निमित्त कौन सी मूर्ति है? முழு கல்பத்துக்கு முழு கல்பத்தையே கடைசி பண்றதுக்காக எந்த மூர்த்தி நிமித்தமா இருக்காங்க? वही जिसे कहते हैं शिव शंकर भोलेनाथ. அவங்கதான் யாருக்கு சொல்வாங்க? சிவ் சங்கர் போலேநாத். शिव ज्योति बिंदु को சிவ ஜோதி பிந்துக்கு जिसके साथ नाम सहित मिलाई दिया. யாரோட பேரு கூட என்னன்னா இணைச்சிட்டாங்க. कृष्ण की महिमा अलग, கிருஷ்ணனோட மகிமா தனி. तो वो पूरा कंट्रास्ट लिखना चाहिए. அப்போ அந்த முழு கான்ட்ராஸ்ட எழுதணும், வித்தியாசத்தை எழுதணும். पूरे कंट्रास्ट में क्या क्या है? முழு வித்தியாசத்துல என்னெல்லாம் வந்துடுது, बातें मोस्टली लिखते हैं, என்னெல்லாம் விஷயங்கள் மோஸ்ட்லி எழுதுறாங்க लिखते हैं ना, सर्वगुण संपन्न. எழுதுறாங்க இல்லையா? எல்லா குணங்கள்ல பரிபூர்ணமானவர். वो गुणातीत, அவங்க குணங்கள் இருந்து கூட वो அப்பாற்பட்டவரா सर्वगुण இருக்காங்க. संपन्न. அவங்க எப்படின்னா சர்வகுண சம்பன். அப்படின்னா சிவன் குணாதீத், கிருஷ்ணர் எல்லா குணங்கள்ல वो பரிபூர்ணமானவர். संपूर्ण अहिंसक. கிருஷ்ணர் பரிபூர்ணமான அஹிம்சக். कौन? யாரு? कृष्ण. சம்பூர்ணமான அஹிம்சக்கா இருக்காங்க. யாரு? கிருஷ்ணர். कोई की हिंसा யாருக்குமே இம்சைய जब संगम युग में पार्ट बजाया तो कोई की हिंसा नहीं की. எப்ப சங்கமயுகத்துல பாட்ட செஞ்சிருக்காங்களோ அப்போ யாரோட இம்சை கூடயும் அவங்க செய்யல. कोई पच्छड़ माल भी सामने आया, இப்போ ஹண்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க கூடயும் முன்னாடி வந்தாங்கன்னா उसको भी प्यार की दृष्टि से देखा. அவங்களுக்கு கூடயும் அன்பான திருஷ்டில தான் பார்த்தாங்க. அவங்கள கூடயும் அன்பான திருஷ்டில தான் பார்த்திருக்காங்க. क्या? என்ன? कृष्ण और क्राइस्ट की राशि मिलाते हैं. கிருஷ்ணர் பிறகு கிரைஸ்டினோட ராசி என்ன செய்யறாங்கன்னா இணைக்கிறாங்க. क्राइस्ट को क्रॉस पर चढ़ाया, கிரைஸ்டுக்கு என்ன செஞ்சாங்கன்னா அந்த கிராஸ் மேல ஏத்துனாங்க. तो उसके मुख से அப்போ அவரோட முகம் மூலமாக வாயால अपशब्द निकले क्रॉस पर चढ़ाने वाले के लिए. கெட்ட வார்த்தைகள் வந்ததா? யாரு கிராஸ் மேல அவங்கள ஏத்த வச்சாங்களோ அவங்களுக்காக கெட்ட வார்த்தைகளை சொன்னாங்களா? या अच्छे शब्द निकले. இல்லன்னா நல்ல வார்த்தைகளை சொன்னாங்களா? वो तो क्राइस्ट है, फॉलो करने वाला कृष्ण को. அவங்க கிரைஸ்ட் ஆயிருக்காங்க, ஃபாலோ பண்ணக்கூடியவங்க ஆயிருக்காங்க கிருஷ்ணரை. क्या? என்ன? वो तो कृष्ण के बाद हुआ. அவர் கிருஷ்ணருக்கு பிறகு வரக்கூடியவர். और कृष्ण பிறகு கிருஷ்ணர் पहले हुआ. ஃபர்ஸ்ட் ஆனாங்க. तो उसमें तो जास्ती गुण हुए ना. அவருக்குள்ள அதிக குணம் ஆச்சு இல்லையா? तो वो तो माँ का पार्ट है. அப்போ அவரது அம்மாவோட பார்ட் ஆயிடுச்சு. माँ मरते मरते दम तक भी அம்மா இறந்து போகிற நிலைமையில கூடயும் லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் கூடயும் अपने बच्चे के प्रति தன்னோட குழந்தைகளுக்காக குழந்தைக்காக अश्वराय
नहीं दे सकती। கெட்ட சஜஷன் என்றது கொடுக்க முடியாது, கெட்ட வழிய காமிக்க முடியாது. वो माताओं की भी माता है, அவங்க அம்மாக்களுக்கு கூடயும் அம்மா இருக்காங்க. और பிறகு अंदरूनी शक्ति से माता है, இப்போ இன்டர்னல் சக்தி மூலமாக அவங்க மாதா இருக்காங்களா, या सिर्फ बाहर के मुख से बोलने के लिए? இல்லன்னா வெறும் வாயால சொல்றதுக்காகவா? अंदरूनी शक्तियों से माता है। உள்ளுக்குள்ள அந்த சக்தி என்ன இருக்குதோ அது மூலமாக அவங்க மாதா இருக்காங்க. இன்டர்னல் சக்தி என்ன இருக்குதோ அது மூலமாக. जिस बैरियर ने तीर मारा, இப்போ யாரோ அந்த ஹண்டர் வந்து வேட்டைக்காரன் வந்து அம்ப அடிச்சான், उसके प्रति अकल्याण की भावना आ सकती है। அவங்களுக்காக கெட்ட பாவனை அப்படின்னா தீமை ஆகணும் என்ற பாவனை வர முடியுமா? उसके प्रति भी अकल्याण की भावना அவங்களுக்காக கூடயும் அகல்யாணம் ஆகணும் என்ற பாவனை नहीं आ सकती। வர முடியாது. तो संपूर्ण अहिंसक हुआ ना। அப்போ பரிபூர்ணமான அஹிம்சக் ஆனாங்க இல்லையா? है? हुआ कि नहीं हुआ? ஆனாங்களா இல்லையா? संपूर्ण अहिंसक हुआ, अकल्याण करने वाले का भी சம்பூர்ணமான அஹிம்சக் ஆனாங்க அப்படின்னா யாரு தீமைய செய்யறாங்களோ அவங்களுக்கு கூடயும் कल्याण करने वाला हुआ। நன்மை செய்பவர் ஆனாங்க. अच्छा, அச்சா, मान लो अकल्याण की बात बुद्धि में नहीं आई, ஃபார் எக்ஸாம்பிள் பாபா சொல்றாங்க, சப்போஸ் இப்போ தீமை ஆகணும் என்ற பாவனை உள்ளுக்குள்ள வரல, और वो कहीं विकराल रूप धारण किया होता, ஒருவேளை அவங்க விக்ரால் அப்படின்னா ரொம்ப பயங்கரமான ரூபத்தை தாரணை செஞ்சிருந்தா तो क्या कुछ कर पाता? அப்போ என்ன ஏதாவது செஞ்சிருக்க முடியுமா? है? आज की माताएं हैं இன்றைய மாதாக்கள் जो अबला हो गई हैं, யாரு அபலைகளா இருக்காங்க, वो अगर विकराल रूप धारण करती हैं அவங்க ஒருவேளை விக்ராலமான பயங்கரமான ரூபத்தை தாரணை செஞ்சாங்கன்னா तो कुछ कर पाएंगी क्या? அப்போ ஏதாவது செய்ய முடியுமா என்னன்னு கேக்குறாங்க. जो आसुरी बच्चे होते हैं, இப்ப யாரு ஆசுரி குழந்தைகள் இருக்காங்க, जो माँ को तकलीफ देते हैं, யாரு அம்மாக்கு கஷ்டத்தை கொடுக்கறாங்க, सब कुछ छीन लेते हैं, घर में से बाहर निकाल देते हैं, எல்லாமே இழுத்துக்கிறாங்க, வீட்டிலிருந்து வெளியில போட்டுடுறாங்க. अगर वो विकराल रूप धारण करे அவங்க ஒருவேளை விபரீதமான அப்படின்னா பயங்கரமான ரூபத்தை தாரணை செஞ்சாங்கன்னா तो कुछ बिगाड़ पाएंगे? அப்போ ஏதாவது செய்ய முடியுமா என்ன? है? क्यों ஏன் क्यों नहीं बिगाड़ पाएंगे? ஏன் ஒண்ணும் செய்ய முடியாது? है? क्योंकि अबला बन चुकी है। ஏன்னா பாபா சொல்றாங்க அபலை ஆயிட்டாங்க. तो ये अबला को सबला बनाने की ताकत அப்போ இந்த அபலைய சபலா ஆக்கக்கூடிய சக்தி बाप की है। அப்பாவோடதா இருக்குது. बाप का गुण அப்பாவோட குணம் अहिंसक नहीं है। அஹிம்சக்க இல்ல. ये नहीं कह सकते कि बाप இப்படி சொல்ல முடியாது அப்பா अहिंसक बन करके आता है, அஹிம்சக்க ஆகி வராங்க என்ற விஷயத்த சொல்ல முடியாது. क्योंकि उसकी तो तीसरी मूर्ति ही बनी हुई है। ஏன்னா அவங்களோட மூணாவது மூர்த்தி தான் உருவாகி இருக்குது. क्या? पहली मूर्ति स्थापनाकारी, அவங்களோட மூர்த்தி அந்த மூணு மூர்த்திகளை பற்றி பாபா சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மூர்த்தி ஸ்தாபனாகாரி, विष्णु मूर्ति पालनाकारी, விஷ்ணு மூர்த்தி பாலனகாரி, பாலனை செய்யக்கூடியவர். और आखिरी कारी பிறகு லாஸ்ட் வேலை तीसरी मूर्ति का। மூணாவது மூர்த்தியினோடது. वो जब तक संपन्न न हो அவங்க எப்ப வரைக்கும் பரிபூர்ணம் ஆக மாட்டாங்களோ तब तक कोई कार्य அப்ப வரைக்கும் எந்த வேலை கூடயும் सत्युगी नई सृष्टि का संसार में प्रत्यक्ष नहीं हो सकता। சத்யுகி புது சிருஷ்டியினோட வேலைன்றது
உலகத்துல பிரத்யக்ஷ ஆக முடியாது. तो वो संपूर्ण अहिंसक नहीं कहा जा सकता। அப்போ பாபா சொல்லிட்டு இருக்காங்க அவங்கள சம்பூர்ணமான அஹிம்சகன் சொல்ல முடியாது. क्या करता है? என்ன செய்யறாங்க? सब अधर्मों का எல்லா அதர்மங்களை विनाश, விநாசம் பண்றாங்க. सब पापियों का எல்லா பாவிகளோட विनाश कर देता है। सर्व விநாசம் பண்ணிடுறாங்க. अधर्म धर्म खंडों का எல்லா அதர்மம் பிறகு அதர்ம அந்த தர்ம கண்டங்கள் என்ன இருக்குதோ அதோட विनाश करा देता है। விநாச பண்ண வச்சிடுறாங்க. मर्यादा पुरुषोत्तम மரியாதா புருஷோத்தம் क्या? என்ன? कृष्ण की दृष्टि கிருஷ்ணனோட திருஷ்டி राधा में ही डूबती है, ராதால தான் மூழ்குது. और राधा की दृष्टि பிறகு ராதாவோட திருஷ்டி कृष्ण में डूबती है। கிருஷ்ணர்ல மூழ்குது. ये मर्यादा रखने वालों में இந்த எல்லைய வச்சுக்கிறதுல वो उत्तम पार्ट बजाने वाली आत्मा प्रैक्टिकल जीवन में அவங்க உத்தமமான பாட்டை செய்யக்கூடியவங்க பிராக்டிக்கல் வாழ்க்கையில ज्ञान में जितना माँ को सम्मान दिया, எப்படின்னா பிராக்டிக்கலி எந்த அளவுக்கு அம்மாக்கு ரெஸ்பெக்ட கொடுத்திருக்காங்களோ उतना और किसी को सम्मान அந்த அளவுக்கு யாருக்குமே ரெஸ்பெக்ட கௌரவத்தை नहीं दिया। கொடுக்கல. तो அப்போ ये विशेषता இந்த விசேஷத்தை कृष्ण उर्फ दादा लेखराज की हुई। கிருஷ்ணா என்கிற தாதா லேக்ராஜ் ஆச்சுன்னு சொல்றாங்க. मर्यादा पालन करने की, அந்த எல்லைய பாலனை பண்றது இல்லைன்னு சொல்றாங்க. तो ये मर्यादा पालन करने की जो विशेषता हुई, அப்போ இந்த மரியாதை இருக்கு இல்லையா, அப்படின்னா அந்த எல்லைய பாலனை ஒரு பெண்ணு கூட தான் கனெக்ஷன் என்ற ஒரு எல்லைய பாலனை பண்ற ஒரு விஷயம் என்ன இருக்கு, वो विशेषता ब्रह्मा सो विष्णु का पार्ट बजाने वाले में होगी या नहीं होगी? அந்த விசேஷத்தை என்றது பிரம்மா சோ விஷ்ணு ஆகக்கூடிய பாட்தாரிக்குள்ள இருக்குமா இல்லையா? उसमें भी ये विशेषता होती है। அவங்களுக்குள்ளயும் இந்த விசேஷம் இருக்கும். என்ன? मर्यादा पुरुषोत्तम। மரியாதா புருஷோத்தம். मनसा में भी மனதுக்குள்ளேயும் कोई और का संकल्प வேற யாரோட சங்கல்பம் கூடயும் नहीं आ सकता। வர முடியாது. वाचा और कर्मणा कर्मेंद्रियों की तो बात ही दूसरी रही। பேச்சு பிறகு செயல்களினோட விஷயமே தூரம் ஆயிடுச்சு. वो संपन्न रूप है। அது பரிபூர்ணமான ரூபமா இருக்கு. क्या? என்ன? ब्रह्मा जो विष्णु बनता है, பிரம்மா யாரு விஷ்ணு ஆகுறாங்க. ब्रह्मा तो अधूरा रूप है பிரம்மா அறகுறையா இருக்கிற ரூபமா இருக்கு. और विष्णु பிறகு விஷ்ணு उसका संपन्न रूप है। அவங்களோட பரிபூர்ணமான ரூபம் இருக்கு. तो संपन्न रूप में तो அவங்க பரிபூர்ணமான ரூபத்துல अहिंसक होने, वो हिंसक होने की बात இம்சக ஆகக்கூடிய விஷயம் आ ही नहीं सकती, வரவே முடியாது. और मर्यादाहीन होने की बात பிறகு அந்த மரியாதாஹீன் ஆகிற விஷயம் आ ही नहीं सकती। வரவே और முடியாது. शिव की महिमा में क्या लिखो? பிறகு சிவனோட மகிமையில என்ன எழுதிருக்காங்க? என்ன எழுதணும்? है? क्या लिखो? என்ன எழுதணும்? वो मर्यादा पुरुषोत्तम बन जाए तो काम चलेगा? அவங்க மரியாதா புருஷோத்தம் ஆயிட்டாங்கன்னா வேலை நடந்துடுமா? ஆகுமா? अगर वो एक में मर्यादा रख करके चलने लग पड़े, ஒருவேளை அவங்க ஒருத்தர் கூட எல்லைய வச்சுக்கிட்டு நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா तो पतितों को पावन அப்ப பத்தித்தர்களை பாவனமாக नहीं बना सकता। ஆக்க முடியாது. क्या बोला अव्यक्तवाणी? என்ன சொல்லிருக்காங்க அவ்யக்தவாணியில? बाप विदेशी बन करके आते हैं। அப்பா விதேசி ஆக வராங்க. अगर स्वदेशी मर्यादा पुरुषोत्तम राम बन करके आए होते, ஒருவேளை ஸ்வதேசி மரியாதா புருஷோத்தம் ராமராகி வந்திருந்தா तो क्या सारी सृष्टि का कल्याण हो सकता है? அப்போ என்ன முழு சிருஷ்டியினோட நன்மை என்றது ஏற்படுமா? पतितों को पावन बनाया जा सकता है? பத்தித்தர்களை பாவனமாக ஆக்க முடியுமா? नहीं बनाया जा सकता।
ஆக்க முடியாது. इसलिए बाप का ये गुण नहीं है. அதனால அப்பாவோட குணம் இது இல்ல. क्या? என்ன? मर्यादा पुरुषोत्तम. மரியாதை புருஷோத்தம். कृष्ण के गुणों में और बाप के गुणों में கிருஷ்ணரோட குணங்கள் பிறகு அப்பாவோட குணங்கள்ல महान अंतर है. ரொம்ப மகான் வித்தியாசம் இருக்குது, மகா வித்தியாசம் இருக்கு. ஓம் சாந்தி.